செய்கிறவர்கள் உங்களை இருப்பு கோலினால் ஆளுமை செய்வாங்க. எவனும் கேட்க முடியாது. சர்ச்சை இழுத்து மூடுவான், கேட்க முடியாது. கிறிஸ்தவர்களை நடு தெருவில் வச்சு அடிப்பான், கேட்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. ஒரு வியாபாரம் என்ற ஒரு ஆளு பசுமாட் பால் விற்கிற ஒருவர், ஒரு இஸ்லாமியர், அவரு ஒரு மாட்டை வந்து அழைத்து கொண்டு போகிறார். உடனே உத்தரப்பிரதேசத்தில் தீவிரவாதிகள் சில பேர் சேர்ந்து இவன் மாட்டு கறிக்காகத்தான் மாட்டை கொண்டு போகிறான் என்று சொல்லி அவனை நடு ரோட்ல போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு, அவரோட சேர்ந்து 5 பேர் அடிச்சு கொலை பண்ணி இருக்கிறாங்க. அது வீடியோல வைரலாய் பரவி கொண்டிருக்கிறது. மாட்டை கொண்டு போக கூடாதான். சரி, அடித்தானே, என்ன நடந்தது? யார் கேள்வி கேட்டா கேட்கவில்லை. மாட்டு கறி வைத்திருக்கக்கூடிய கடைகளுக்கு உள்ள புகுந்து அவைகளை அடிச்சு நொறுக்கி அதுல பல பேரை கொலை பண்றாங்க. யாரு கேட்பது? கேட்க முடியவில்லை. அதிகாரம், தீமைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. வர்றாங்க, யாரு கேட்க முடியும்? ஆய்வுன்னு கத்துறாங்க. அவன் செத்தவன் செத்ததுதான். கவர்மெண்ட் என்ன செய்து பாருங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள பீஃப், மாட்டு இறைச்சிய வெளிநாட்டுக்கு கவர்மெண்டே ஏற்றுமதி பண்ணுகிறது. அந்த லெதர் இருக்கு பாருங்க, தோல், மாட்டினுடைய தோல், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் கவர்மெண்ட் அப்ரூவலோடு வெளிநாட்டுக்கு கடத்தப்படுகிறது. அதுல பசுமாடு கிடையாது. அது மாடு இல்லையா? கவர்மெண்ட் செய்யலாமா? பெரியவன் செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரிமா? ரைட்டா? யோசிச்சு பாருங்க. அதை ஒரு ஏழை, ஒரு ஒரு மில்க் மேன், பால் வியாபாரி, அவன் கொண்டு போறதை வச்சு அங்க அடிச்சு போடுறாங்களே, அவனை யாரு கேள்வி கேட்டது? அப்படிதான் வரும். இனி மதவாத சக்திகள் தேசத்துல மேல வரும். இந்திய தேசத்துல மேல ஜனாதிபதியாக ஒரு மதவாத சக்தி நிறைந்த ஒரு தலைவரை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வரணும், சட்டம் வரும். இனி சபைகள் நடத்துவது சாத்தியம் இல்லாம போயிடும். உத்தரப்பிரதேசத்துல சொல்லி இருக்கிறாங்க, பப்ளிக்ல இனி மத கூட்டங்கள் நடத்தக்கூடாது, கிறிஸ்தவ கூட்டம் நடத்தக்கூடாது. லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிற சபைகள்ல ஆராதனை நடத்தலாம். பாரம்பரிய சபைகள்ல, இந்த சின்ன சின்ன பெந்தோச சபை, நம்ம சின்ன சின்ன சபையெல்லாம் வைக்க கூடாது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடணும். வீட்டுல ஜெபிக்கலாம், ஆனா அந்த வீட்டாள்கள் மாத்திரம் தான் ஜெபிக்கலாம். அந்த வீட்டுல வேற வெளியாட்கள் யாரும் வந்து இந்த ஜெபத்தில் இருக்கக்கூடாது. கண்டுபிடிச்சா உன்னை உள்ள தூக்கி போட்டுருவோம், ஜெயில போட்டுருவோம். இருக்கிறது முதலமைச்சர் சொல்றாரு, அங்கே சூரிய நமஸ்காரம் பண்ணாதவங்க இந்தியா விட்டு வெளியே போயிரு. இவரு இந்தியா என்னமோ இவர் வாங்கி பட்டா போட்டு வச்சோம், இந்தியா விட்டு வெளியே போறான். ஏன் நம்ம கிறிஸ்தவனா இருந்தால் இந்தியன் கிடையாதா? ஒரு இஸ்லாமியன் இந்தியன் கிடையாதா? இஸ்லாமியர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் பாடுபடலையா? கிறிஸ்தவர்கள் பாடுபடலையா? யோசிச்சு பாருங்க. இவர்கள் மாத்திரம்தான் இந்தியர்கள் போல எல்லாம் வெளியே போயிடணுமா? சூரிய நமஸ்காரம் பண்ணாவிட்டால் வெளியே போயிருங்க, யோகா பண்ணாவிட்டால் வெளியே போயிருங்க. இவைகள் எல்லாம் கொண்டு வருகிறது. இப்பவாவது கொஞ்சமாவது பேச முடியுது. அடுத்து அது தேசம் தழுவின ரீதியிலே இந்த ஆளுமைகள் மாறும் பொழுது எவரும் எதிர்த்து பேச முடியாது. அப்படித்தாங்க சொல்லுவான். என்ன செய்வீங்க? வரப்போகுது. ஏன் இப்படி வருகிறது? யார் விட்டு கொடுத்தால்? கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாபின் ரதம் தொடுவதற்கு முன்பாக முந்தி புறப்படுகிற எலியாக்கள் எலும்பாததுனாலதான் உங்கள் ஊழியர்கள் நிர்விசார பிரியர்களாக இருந்து பணத்திற்கும் தங்களுக்கு உண்டான ஆடம்பரத்திற்கும் ஏதுவாக கர்த்தருடைய ஜனத்தை வஞ்சித்து வைத்திருந்தனால்தான் இவன் பெருவயிற்று நாய்களைப் போல மாறி அவர்கள் நித்திரை பிரியராய் இருந்தபடினா இவனால நிக்கவும் முடியல, எழுந்திருக்கவும் முடியல. நிக்கவும் எழுந்திருக்க முடியாதவன் அவன் நடக்கிறது எப்படி, ஓடுகிறது எப்படி, ரதங்களை முந்துகிறது எப்படி? யோசிச்சு பாருங்க. எப்படி அவன் ரதத்தை முந்துவான்? நடக்கவே முடியாதவன். உட்கார்ந்து எதையாவது கதை பேசிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். தானே வரும், தான் வந்து கொண்டிருக்கிறது. தேசம் ஏன் இப்படி பாழ்பட்டு போகுது, சீர்கெட்டு போகிறது?
அல்ல கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த காரியங்களை குறித்து மிக விழிப்பாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆகவே நான் என் வாயை திறந்து தைரியமாய் பேசுகிறேன். யார் பேசினா நமக்கு என்ன, இதுதான் உண்மை. இதுல விசுவாசிகளான நம்முடைய பங்கு நிறைய இருக்குது. அப்ப கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு எழுதியிருக்கிற சில காரியங்கள் நம்ம சென்ற நாட்களில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல மிக முக்கியமானது தேவனுடைய வசனத்தை, காரியங்களை நீங்கள் அறியாதிருக்கிறதுனால் தப்பர்த்தம் கொள்ளுகிறீர்கள். நிறைய விஷயங்களை, தப்பான காரியங்களை நம்ம அர்த்தம் கொண்டு இதுதான் சரி